அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. பெங்களூரில் இதுவரைக்கும் காணாத கூட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. பெங்களூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே இந்த கோவிலில் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை, வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய முருக பக்தர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பெரிய ஆச்சரியம். என்னோட பழைய நேர்காணல்களை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் சொல்கிறது முருகர் யுகம் ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மட்டும் பேசுகிறோம் முருகர் பற்றி. இதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த வருஷம் 2024க்கு மேலே எங்கே முருகர் எதில் முருகராக இருப்பார் அப்படின்னு சொல்லி முருக சக்தி தான் நம்மளை சொல்ல வச்சுது. முருகர் உத்தரவு தான் நம்மளை பேச வச்சுது. அதை வந்து கண்கூட பார்க்குறப்போ உண்மையிலே வந்து பெரிய ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். முருக பக்தர்கள் வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாவில் வந்து திடீர்னு முருக பக்தர்கள் ஆகிட்டான், அப்படி தான் கிடையாது. நம்ம எல்லா பிறப்புலையும் முருக பக்தனாக தான் பிறக்கிறோம், முருக பக்தராக தான் இருக்கிறோம். அடுத்த பிறகு நம்ம முருக பக்தனாக தான் இருப்போம். அதில் இதுக்குண்டான காலத்தில் வரும்போது அந்த சக்தி வெளிப்படுது. அதனால் இந்த சோஷியல் மீடியா சொல்லும்போது திடீர்னுலாம் யாரும் முருக பக்தர் ஆகலை. 10 வயசு பையன்லேருந்து 80 வயசு பெரியவர் வரைக்கும் முருக பக்தராக இருக்காருன்றது வந்து எல்லாமே சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே அந்த முருக சக்தி வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு 20 வயசில் வரும், ஒரு சில பேருக்கு 30 வயசில் வரும், ஒரு சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே முருக பக்தியில் மாறினவங்களாம் இருக்காங்க. அதனால் யாரும் திடீர்னுலாம் ஆகலை. அதுக்குண்டான நேரம் வரப்போ கண்டிப்பாக இறை சக்தி நம்மளை ஆட்கொள்ளும். அப்படி தான் இதுவும். முருக பக்தி முருக சக்தி எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி சென்றுட்டு இருக்குது, கண்கூட பார்க்குறோம். எல்லார் வேண்டுதலும் பிரார்த்தனை நிறைவேறணும் நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. முருகர் ஆர்வம். நன்றி.